சத்யாவை விட்டு நீங்கள் ஒரு காலம் பிரியவே கூடாது. நாம் இருவரும் இல்லறத்தில் ஈடுபட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அதுதானே ராஜராஜராணி. காதல் மன்னா செம்பிலி கணேசன் சரோஜா தேவி சரோ மாய மாய யாருமா செயலமன் அருங்கட்டவளை வேலை பதில் சொன்னேன் நீதான் ஆடுற பாருன்னு ஏண்டா நான் ஆடுற கணவன் மனைவி சந்தோஷமா இருப்போம் உள்ள வரல மணி கதவு சாத்தல சரிப்பா கதவு சாத்தாது இருந்தா சரி கட்டிட்டு வருது ஏய் பலனை கொடுக்கறடா வேலையை செய்யும் தப்பா நினைக்காதடா அவன் நாட்டியம் ஆடினான் இந்த இரும்பு தொண்டை அந்த காந்தகம் தப்பும் கட்டி விட்டது அம்மா இதுதான் காதலா
அவன் எனக்கு பழிவியா இல்ல உனக்கு பழிவியா? கோபாலு எனக்கு மட்டும்தான் நான் பொண்டாட்டி. போன நாடகத்துல எனக்கு கொடுத்தா பொண்டாட்டி. போன நாடகத்துல இந்த நாடகத்துல எனக்கு என்ன போன் பண்ணி வர வச்சுட்டேன். அரண்மனையில வேலையெல்லாம் அப்படியே இருக்கு. வாடா என்று அழைத்து என்கிட்ட சொல்லலாம் இல்லை. வயசுக்கு வந்து 3 பசங்க இருக்கிறாங்க. இது நியாயமா இது? அதான் கேட்கலாம். இதான் கேட்கலாம். அது நான் கிட்ட ஓடியாச்சு. நீ நம்ம கட்டி பிடிக்கிற வயிறு முட்டல. வயிறுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ராஜராஜ சோழன் இந்த காலத்து இளைஞர்களை சுட்டி இழுத்த பாடல் ஆடல். இளைஞர்கள் இழுத்தது உங்களை எப்படி இழுத்தது? என்னையும் இழுத்து வாடா அம்பி அம்பி எங்க வரமா? நோக்கி அறிவிருக்கோ நோக்கியா கப்படித்தான் மூடிட்டாங்க. உனக்கு அறிவிருக்கான்னு கேட்டேன். அடமான போட்டு உனக்கு புத்தி இருக்கான்னு கேட்டேன். போகிய போட்டு ரெண்டு இல்லாம நீ எதுக்கு வந்த? போத வாங்கும். பேச வேண்டித்தானே. நல்லா வாங்க. அதுல கையில வர தொட்டு வர நல்லா வாங்குறியா? டேய், உனக்கு வெக்கம் வெக்கம் வெக்கமா வருதுடா. மாமி வெக்கமா வருதா? மாமாக்கு கருவட்டு குழம்பு வச்சு ஊத்து. மாமா துண்ணுட்டு சொரிஞ்சு கிடைப்பாரு. வெக்கமா வருது நீ சொல்லுவேன் தானே. அவன் கருவாட்டு குழம்பு ஊத்து அவர் சொட்டி கட்டுக்கிட்டு அப்படி சொல்றான். பாலக்காட்டு பக்கத்திலே அது யாரம்மா? அது கேளம்மா. அது யாரம்மா? அது வேலாயுதம்தான். பாலிருக்கி பழமிருக்கி. பசி இருக்காதா அப்பா விக்கி? நான் பெற்ற மகனே லோகிதாசா. பத்தி ஐயோ மகனே, புத்தாண்ட ஏண்டா போன? புறா ஏண்டா உன்னை கட்டிச்சு? ஏண்டா வரலாறே மாத்துறேன். புராணா பாம்பா. பாப்படாதே, பாப்பா விட்டது. சரி விடு, இப்ப யாருன்னா புராணா யாரோ வாங்க பார்க்க. புராணா செய்யான ஒண்ணு இருக்குது. இவ்வளவு நீட்டு தான் இருக்கும். கொட்டுசி அவ்வளவு நீட்டா வந்தது. அவ்வளவு நீட்டு செத்துரும். செத்துருவை விடு. விகலக்கவிங்க. என்னுடைய பிள்ளைகள் பிறப்பதற்கு அவன் முன்னால் ஒரு விளையாட்டு பிள்ளை. ஏய், இவனை பிள்ளையாக நினைத்து நாம் வளர்க்கவே தான் நமக்கு 3 செல்வங்கள் பிறந்தது. அதுக்குதான் பெரியவர் சொல்லுவாங்க, அடுத்த வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரமா. பூரா முட்டு போடல. ஆமா, வளர்க்குறேன். அது என்ன காரணம் தெரியுமா? சொல்லுங்க ஐயா. நம்ம வீட்டுக்கு வர மாப்பிள்ளைய நம்ம நல்லா கவனிச்சோம்னா அந்த வீட்டுக்கு போற பொண்ணு நல்லா இருக்கும். உண்மைங்க. அதான் ஊராப்பள்ளி ஊட்டி வளர்த்தா தாம்பில்ல அங்க நல்லா இருக்கும் குழந்தைங்க. இங்க பறவனுக்கு சோறு போடாத அனுப்பிச்சுன்னா அங்க போய் கும்பிடுவான். அதுக்குதான் தாம்பில்ல நல்லா இருக்கணும்னா ஊராப்பள்ளி ஊட்டி வளர்க்கணும். யாரு உரைக்குதோ இல்லையோ உள்ள சுப்பா ஓச்சா பரவாயில்ல. அவன் என்ன கண்ணு மூடி? ஏய், நம்முடைய கதையை விட 100 கிராம் எழுதுறான் கறி தீபாவளி. 100 கிராம் மட்டும். 100 கிராம். எலிக்கு கூட கொஞ்சம் அதிகமாக வைப்பாங்க. சரி, அது பார்த்து விடு. தளபதியாரை பார்க்க வேண்டும். இவ்வளவுதானா? நேத்து அமைச்சிருக்கிறா? எங்கே? தளபதியாரை பார்க்க வேண்டும். தளபதியா ஐயா. வந்து நின்னாம் பாருங்கம்மா. ஒழிப்பு கவுத்து விட்ட சேங்கல் மாதிரி வந்து கடவுளே, தலைச்ச குழந்தைங்க யாருன்னா வச்சிருந்தா எழுப்பி விட்டுட்டு யாரோ நம்ம ஊருக்கு யாவரம் விட்டுட்டு மன்னர் வரும்படி உத்தரவு. படியா
சந்திக்கிறேன் மன்னரே. வணங்குகிறேன். வாழ்க தளபதியாரே, வாழ்க 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 என்ன வாழ்க. அடுத்த காரணம்? என்னுடைய பிள்ளையை பார்க்க வேண்டும். அப்படியா? இதோ வந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்க?